மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபிய இராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய பதில். மாண்புமிகு உறுப்பினர் கருப்பண்ணன் அவர் கேசி கருப்பண்ணன் அவர், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் என்று செய்தி வந்திருக்கிறது. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி பவானியில் குப்புச்சிபாளையம் என்ற உயர்நிலைப் பள்ளியில் என்ற உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவன் கரண்ட் உயர் அருந்து கிடந்ததை பார்க்காமல் கால் வைத்து இறந்து விட்டான். அது குறித்து அந்த ஏரியாவில் மிகவும் பதட்டமாக இருக்கிறது. பள்ளி சரியாக நடைபெறாமல் இருக்கின்றது. அது குறித்து உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கஞ்சம்பட்டி ஓடை என்பது முதலத்தூர் தாலுகாவிலே சேர்க்க வேண்டிய ஒன்று. 24 கோடி ஏற்கனவே தலைவர் வழங்கிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். 80% வேலைகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிவுற்றது. 10% வேலைகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு 10% மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கலெக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதை உடனடியாக எடுத்து 33 கோடி ரூபா வரும். அதை மொத்தம் கொடுத்து நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய பதிலை அளிப்பார்கள். ஏன்னா 9 கண்மையாக சேர்த்துருக்கோம். ஃப்ளட் இல்லாமல் பண்ணலாம் 2 பேரூராட்சியில். மற்ற கிராமங்கள் பேரூராட்சி சுற்றி கிராமங்கள் போகிறோம். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட காணாங்காடு ஊராட்சி என்பது 8000 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட பெரிய ஊராட்சியாகும். இங்கே கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் 19 பேர் சிறுநீரக இழப்பால் இறந்திருக்கின்றார்கள். அதிலே இப்பொழுது கூட அந்த ஊர்ல டயாலிசிஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை 15 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த ஊர்ல இருக்கிற அந்த சுண்ணாம்பு பிரச்சனைய உள்ள மக்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பு தொடர்ந்து ஏற்படுகிறது. இதன் சம்பந்தமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க 55 விதிக்கும் 0 இருக்கும் 55 வித்தியாசத்தை சொன்னீங்க. இப்போ கொஸ்டின் அவர் இல்லாதனால தான் நீங்க இந்த பெர்மிஷன் கொடுக்கீங்க. ரொம்ப நன்றி. கேலரியில் பாருங்க, ஏதாவது ஒரு ஆஃபீஸர் இருக்காருங்க பாருங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து உட்கார்ந்த உடனே கேலரியில் யாராவது ஒரு ரோஸ்டர் முறையில் ஒரு செக்ரட்டரி வந்து உட்காரணும். இதுவரை நான் 2 நாளாக 3 நாளாக பார்த்து ஒரே ஒரு நாள் சீஃப் செக்ரட்டரி வந்து உட்கார்ந்துட்டார். அதை தயவு செய்து ஒரு ஸ்பீக்கர் சீட்டில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த கேலரியில் ஏதாவது செக்ரட்டரி ரோஸ்டர் முறையில் வந்து உட்காரும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாநிலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள் ஒரு 9 கல்லூரிகளுக்கு டீன் இல்லை. ஆகவே அரசினுடைய கவனத்துக்கு கொண்டாந்துகிறேன். குறிப்பாக நார்வல் கல்லூரியிலே டீன் இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திமுக ராஜேந்திரன் அவர்கள். அதில் இருக்கிறது மட்டும் படிங்க. நீங்க கொடுத்திருக்க அறிவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி போகநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் ஏதிலியர் முகாமைச் சேர்ந்த 3 பேர் டெங்கு காய்ச்சல் அல்லது மர்ம காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள செய்தி வரப்பெற்றுள்ளது. அவையை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தனிக்கவனம் செலுத்தி மேலும் இந்த நோய் பரவாமல் தக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து நிறைவு செய்து. மாண்பு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீர் வரவில்லை. 400 அடி 300 அடி என்று நீர்மட்டம் குறைந்து விட்டது. லாரி மூலமாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தண்ணீர் சப்ளை செய்கிறார்கள். மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதை போக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று உங்கள் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள்.